இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அழுத்தம் திருத்தமாக வாதங்களை முன்வைத்தவர்கள் தங்களுடைய அனுமதி இல்லாமல் தங்கள் பெயரில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எந்த விதமான அனுமதியும் தரவில்லை, ஆனால் நாங்கள் தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்களை ஆஜராக வைத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்று திடீரென்று இன்று காலை தங்களுடைய அந்த கருத்தை வெளியிட்டு உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருந்தார்கள். வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் கூட அன்று எந்த விதமான கருத்தையும் சொல்லாதவர்கள் இன்று காலை திடீரென்று எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய பேரிலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீர்ப்புகள் வெளிவருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு கோரிக்கையோடு நாடியிருந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி போகுமா, தீர்ப்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏதேனும் பின்னடைவு ஏற்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. ஆனால் மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை முழுக்க முழுக்க முதன்மையான மனுவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மனுவைத்தான் நீதிபதிகள் பார்ப்பார்கள். முதன்மை மனுவாக தாவேகா மனு பார்க்கப்பட்ட நிலையிலே அதற்கு சப்போர்ட்டிங் மனு என்று சொல்லப்படக்கூடிய விதமாக துணை செய்யக்கூடிய மனுவாகத்தான் அந்த 4 பேருடைய மனுக்களை பார்த்திருப்பார்கள். எனவே தீர்ப்பில் எந்த விதமான தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்திருந்த தனி நீதிபதி வழக்கிற்கு எதிர் மனுதாரராக இல்லாத விஜய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, அந்த சம்பவம் நடந்தவுடன் விஜய் ஏன் அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்தார் என்றெல்லாம் அவர் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருந்தார். நாட்டினுடைய பிரதமர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்று ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கரூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக குடும்ப உறுப்பினர்களை சென்று சந்தித்தார்கள். ஆனால் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் யாருமே அங்கே செல்லவில்லை. விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை? விஜய் ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டிருக்கின்றார். விஜயிடம் அரசியல் கட்சியினுடைய தலைவராவதற்கான தலைமைத்துவ பண்பே இல்லை என்ற ஒரு கருத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு தற்பொழுது உத்தரவிடப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். விசாரணையை கண்காணிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அஜய் ரஸ்தோகி ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை தான் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் விசாரித்திருந்தவர். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு, ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை, அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சில விலங்கு நல அமைப்புகள் தடை ஆணையை பெற்றிருந்த நிலையில் அந்த தடை ஆணையை உடைப்பதற்காக தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்திருந்தவர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணையை கண்காணிப்பதற்கான ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தான். அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள் பணம் பெறக்கூடிய நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பது உட்பட பல்வேறு முக்கிய வழக்குகளை நீதிபதியாக இருந்து விசாரித்த அனுபவம் கொண்டவர் அஜய் ரஸ்தோகி. இந்த சூழ்நிலையில் தான் அவர் கண்காணிப்பிலே ஒரு சிபிஐ விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றார்கள். 3 பேர் கொண்ட குழுவாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவிலே சிபிஐயினுடைய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஒரு வழக்கை வழக்கமாக காவல்துறையினர் விசாரிப்பதற்கும் தனிப்படையினர் விசாரிப்பதற்கும் சிபிஐ விசாரிப்பதற்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு என்பது அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக அங்கே இருந்த சூழல் எவ்வாறு இருந்தது, அந்த பின்னணியில் யாரேனும் இருந்திருப்பார்களா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயக்கூடிய ஒரு புலன் விசாரணை அமைப்பாக சிபிஐ இருக்கும். அதுதான் அந்த சிபிசிஐடி உள்ளிட்ட காவல்துறையினுடைய தனிப்படைக்கும் சிபிஐக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு. எனவே கரூரிலே ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்றால் அந்த கரூரினுடைய தன்மை என்ன, கரூரினுடைய அரசியல் கள நிறுவனம் என்ன, கரூரில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் யார் யார், அவர்கள் இதன் பின்னணியில் இருப்பார்கள் என்று மனுதாரர்கள் சந்தேகிக்கின்றார்களா? மனுதாரர்கள் ஒருவேளை ஒரு சிலர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அண்மை கால பதிவுகளை எல்லாம் சிபிஐ ஆய்வு செய்யும். அந்த அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை என்பது ஒரு முழுமையான விசாரணையாக இருக்கும். சம்பவம் நடப்பதற்கு முன்பு இருந்த சூழ்நிலை, அப்பொழுது இருந்த அந்த நிலவரம் தொடர்பாக மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலே இந்த வழக்கினுடைய விசாரணையை அவர்கள் அலசி ஆராய்வார்கள். 41 உயிர்கள் இழந்திருக்கின்றன. அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சென்று சந்திப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டறிவார்கள். பல்வேறு கோணங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி உள்ளிட்ட காட்சிகள், கேமரா பதிவு காட்சிகளை எல்லாம் முழுவதுமாக சிபிஐ தற்பொழுது கைப்பற்றி விடுவார்கள். ஏற்கனவே கரூர் காவல்துறை சிறப்பு விசாரணை குழுவிடம் தங்களுடைய ஆவணங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். இனி உடனடியாக இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஆணை கையில் கிடைத்தவுடன் சிபிஐ தமிழ்நாடு புலன் விசாரணை அதிகாரிகளிடமிருந்து கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்கு ஆவணங்களையும் பெற்றுக் கொள்வார்கள். உடனடியாக தங்களுடைய விசாரணையை தொடங்குவார்கள். இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையிலே 41 உயிர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில்
உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்பாக நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். மனுதாரர்கள் தரப்பிலே அபிஷேக் சிங்வி ஒரு புகாரை சொல்லுகின்றார். தங்களுக்கு தெரியாமல் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள், நீதிமன்றத்தை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று அபிஷேக் சிங்வி சொல்லுகின்றார். இந்த பிரச்சனை உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதியளிப்பதாக நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.